ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 8 சின்ன வெங்காயம், 8 பூண்டு பல், ஒரே ஒரு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகு, தேவையான அளவு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் முருங்கைப்பூ. நீங்கள் மிளகு இல்லைன்னா மிளகு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏன் இந்த அளவுலாம் கம்மியாக எடுத்துருக்கீங்கன்னா, நான் 2 பேருக்கு தான் சூப் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இதே நீங்கள் 3 பேர் 4 பேர்னால் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட முருங்கைப்பூ இல்லைன்னா முருங்கை இலையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைப்பூவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த சூப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் இந்த உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஆனால் உரல் நம்ம இடிக்கும் போது எப்போவுமே கீழே ஒரு துணி போட்டு தான் இடிக்கணும். ஏன்னா உரல் நகண்டு போய்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே உரலுக்கு கீழே ஒரு கனமாக நல்லா துணி போட்டுக்கோங்க. அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது அந்த இடத்துல இருக்கும். நம்ம நல்லா ஈஸியாக நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு அந்த வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இடிக்கும் போது வெங்காயம் பறக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கோ. சப்போஸ் உங்கள்கிட்ட உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு சுற்று போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் மிளகு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஏன் கருவேப்பிலை இடித்து எடுக்கிறோம்னா, நம்ம கருவேப்பிலை நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம தூக்கி கீழே போட்டுருவோம். அது கீழே போடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அதை இடித்து எடுத்துக்கிறோம். ஏன்னா அது அந்த சூப்போட மிக்ஸ் ஆயிரும். அதனால் அந்த கருவேப்பிலை இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் கருவேப்பிலையை நான் இடித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ சூப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி சூப்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் இல்லையா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு சின்ன சீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கடுகும் சின்ன சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த இடித்து வச்சுருந்த பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு, மிளகு, கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த முருங்கை பூவை சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம். அப்போ தான் நம்ம எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரும்.
5 minutes later. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக நல்லா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். தக்காளிலாம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 பேர்னால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். 5 minutes later. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பு வந்து நல்லா கொதிச்சு வற்றி வந்துருச்சுன்னு. ஓகே, இன்றைக்கி வந்து முருங்கைப்பூ சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து இப்போ நம்ம முருங்கைப்பூ சூப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம முருங்கைப்பூ சூப்பு, முருங்கைக்கீரை இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப்பை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சூப்பை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு முருங்கைப்பூ சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாய்.